ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மை ப்ரொஃபஸர் ஹஸ்பண்டோட நெக்ஸ்ட் பார்ட்டை தான் எடுத்து வந்துருக்கேன். டேரெக்டாக நம்ம பார்க்கலாம். நான் பேசுகிற வேர்டு டவுட் பெயிண்டர் மாதிரி தெரிஞ்சா ஐம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, பார்க்கலாம். ஏன்னா இது வரைக்கும் நம்ம இந்த காலேஜில் வந்துருந்தாலும் எந்த ப்ரொஃபஸர்ஸ் மேம்கிட்டையும் எந்த அளவுக்கு சிரித்து பேசியிருக்கவே மாட்டார். ஆனால் அந்த கேர்ள்கிட்ட சிரித்து பேசுகிறாருல, அந்த கேர்ள் நம்மகிட்ட இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ஈக்குவலுக்கு நம்மகிட்ட இந்த மாதிரி பேசிகிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி 2 பேரும் சிரித்து பேசுகிறதும் அந்த கேர்ள் நம்மகிட்டக்கு மேரேஜ் ஆகலை அப்படிங்கிற ஒரு திங்கிங்லேயும் கிட்ட கொஞ்சம் அட்வான்டேஜாக ப்ளே பண்ணுறா, பேசுகிறான். அவளோட ஹேண்ட்ஸ் அப்படி ஷோல்டரில் தட்டுறது, செஸ்ஸில் அடிக்கிறது, கொஞ்சம் ஷோல்டரில் ஹேண்ட்ஸை வைக்கிறதுங்கிற மாதிரி ப்ளே ஆக டேக் ஒரு மாதிரி இருந்தாலும் இங்கே பார்க்குற நம்ம ஜங்குக்கு தான் முடியல. எவ்வளோ திமிரு எங்கே கொண்டுடி ஹேண்ட்ஸை வைக்கிறேங்கிற மாதிரி செம்ம காண்டில் இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிக்கிட்டு இருந்தா. சரி எனக்கு டைம் ஆயிடுச்சு, நீங்கள் இந்த பிளேஸில் இருங்கிற மாதிரியே அந்த கேலை விட்டு மூவ் ஆனாக்கி நேராக ஸ்டேஜுக்கு போகிறாரு. ஸ்டேஜில் போய் நம்மகிட்ட ஸ்பீச் பண்ண கூப்பிட்ருப்பாங்க. டைமே போய் ஸ்பீச் பண்ணுறாரு. ஐயோ, என்னம்மா கிளாஸ் எடுக்க சொல்லியும் வாய்ஸ் இப்படி தான் இருக்குது, ஸ்பீச் பண்ண சொல்லியும் இப்படி தான் இருக்குது. ஸ்டேஜுக்கு வர சொல்லியாட்டு கொஞ்சம் ஸ்வீட்டாக பேசணும்னு பேசுகிறானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி நோட் பண்ணிகிட்டே இருப்பாரா. இந்த மாதிரி நோட் பண்ணேன். இப்போ கொஞ்சம் செகண்டுக்கு முன்னாடி நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி பொசசிவாக இருப்பார்ல, அந்த மூமெண்ட்டெல்லாம் நோட் பண்ணிவிட்டு சுகாடா நீ ஏன்டா இந்த அளவுக்கு பொசசிவ் ஆகுறல, பின்ன ஏன் உன் ஹஸ்பண்டு கூட ஃபைட் பண்ணிவிட்டு இங்கே ஸ்டே பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அவன் மேலே நான் கோமா இருக்கேன், நீ அவனை பற்றி பேசாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஏன் ஜங்குக்கு இந்த அளவுக்கு கோவப்படுற, பாட்டுக்கோ அந்த மேமுக்கு உன் ஹஸ்பண்ட் மேலே ஏதோ ஃபீலிங் பொழுக்கு, பிறகு நீ இப்படி கேப் போட்டிருக்க அந்த மூமெண்ட்டுக்கு உன் ஹஸ்பண்டை கரெக்ட் பண்ணிட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், கரெக்ட் பண்ணிடுவாளா, அப்புறம் இந்த காலேஜ் விட்டால் ஒழுங்காக போய்கிட மாட்டானுங்கிற மாதிரி இப்படி நம்ம ஜங்குக்கு திட்டுனோம். என்னை இப்படிலாம் திட்டான், பனிஷ் பண்ணிட்டான், அப்படி இப்படி பண்ணிட்டான், அன்றைக்கி என்ன மாதிரி திட்டுறான் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த மூமெண்ட்டை திரும்பி சொல்கிறத கேட்டு நீ கொஞ்சம் வாய மூடுறியா. சரி, ஒரு கோவத்தில் அன்றைக்கி அந்த மாதிரி பேசியிருப்பாரு. டெய்லியுமே நீ இந்த ஹாஸ்டலில் எப்போ ஸ்டே பண்ணுறீங்களோ அப்போலேருந்து டெய்லியுமே அவர் நைட்டு நீ ஸ்லீப் பண்ணதுக்கப்புறம் பாட்டுட்டு தான் ஹவுஸ்க்கு எப்போ வர்றது உனக்கு தெரியுமா. நான் டெய்லியுமே நோட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லை, கிளாஸ் ரூமில் நீ ஸ்லீப் பண்ணிகிட்ருக்க சொல்ல ஒன்றே எந்த ஸ்டூடெண்ட்ஸும் பார்க்கக்கூடாதுன்ட்டு நம்மகிட்ட என்னெல்லாம் பண்ணிகிட்டுருப்பாரு. நம்ம ஜங்குக்கா ஒவ்வொரு பிளேஸ்லையும் சேவ் பண்ணுற மாதிரி ஜங்குக்கா ஒரு ஹஸ்பண்ட் ரேஞ்சில் ப்ரொடெக்ட் பண்ணுற மூமெண்ட்டு, கேர் பண்ணுற மூமெண்ட்டு, லவ் கொடுக்குற மூமெண்ட்டுங்கிற மாதிரி எல்லாத்தையுமே நம்ம சுகா பக்கத்துலேருந்து நல்லா நோட் பண்ணியிருப்பார்ல, அது அவ்வளோத்தையுமே நம்ம ஜங்குக்கிட்ட சொல்கிறாரு. இந்த அளவுக்கு ஒரு ஹஸ்பண்ட் இருப்பாங்களாடா, நீ ஏன்டா தேவையில்லாமல் உன் ஹஸ்பண்டுக்கிட்ட இவ்வளோக்குள்ள ஃபைட் பண்ணுற, எனக்கு என்னமோ ஓ மேலே தான் அதிகமாக தப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. ஓகே, அன்னைக்கு அவர் அந்த மாதிரி ஜாக்கை மீன் பண்ணி உன்கிட்ட பேசிட்டு இருக்கக்கூடாது, அது ஒரே ஒரு வேர்டு மட்டும் தான் தப்பு. அதுக்காக நீ இவ்வளோ டேஸ் ஃபைட் பண்ணி இப்படி பிரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ இந்த அளவுக்கு கோவப்படுற, ஆனால் நீ எப்பண்டா ஸ்லீப் பண்ணுவேன்னு சொல்லிட்டு காலேஜ்லேயே வெயிட் பண்ணி இருந்துட்டு ஸ்லீப் பண்ணதுக்கப்புறம் உன்னை ரூமில் நோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அவர் ஹவுஸ்க்கு போகிறாரு. அவருக்கு என்ன, நீ என்ன பண்ணிகிட்ருக்க, ஏது பண்ணிகிட்ருக்கன்னு பாட்டுட்ருக்கதான் ஒர்க்கா அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு, லவ் இல்லை, ஒய்ஃப்னு ஃபீல் இல்லை, சும்மா ஏதோ ரிங்கை போட்டுட்டுன்னு சொல்லிட்டு தானே என் கூட லைஃப்பை ஷேர் பண்ணுறீங்கிற மாதிரி பேசினேன். லவ்வு, ஃபீலு, ஒய்ஃபு, கேரு இது எதுவுமே இல்லாமையாடா உன்கிட்ட இந்த அளவுக்கு நடந்துக்க போகிறாரு. ரிங்கை கூட நீ பாட்டுக்கு கழட்டி போட்டுட்ட, ரிங்கு கூட இப்போ உன் ஃபிங்கர்ஸில் இல்லை, ஆனால் அதே ரிங் டேயோட நெக்கில் இருக்க அந்த செயினில் இருக்குது. நீ எப்போ ஃபைட்டை என் பண்ணிவிட்டு பேசுவியோ அப்போ உன்னோட ஃபிங்கரில் போட்டு விடணுன்ட்டு அந்த ரிங்கை கூட பத்திரமா நெக்கில் தானே வச்சுருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஜங்குக்கு அப்படியே ஃபிங்கரை நோட் பண்ணுறாரு. அன்றைக்கி தான் கோர்ட்டில் டேயை பட்டு வீசிட்டார்ல, அந்த ரிங் டேட்டை தானே இருந்திருக்கும். அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஜங்கு கூட ஃபேஸே வருது. தப்பு எல்லாத்தையும் நீ பண்ணிவிட்டு சும்மா தேவையில்லாமல் கிட்ட ஃபைட் பண்ணிகிட்ருக்காத. ஒரு ஃப்ரெண்டாக நான் சொல்கிறேன், ஃபைட் ஆயிடுச்சு, ஒரு கோவம் வந்துருச்சு, ஃபைட் பண்ணிட்டீங்க. அவர் இவ்வளோ தூரத்துக்கு உங்ககிட்ட கேர் லவ் காட்டுற அந்த மூமெண்ட்டுக்கு நீ அவர்கிட்ட ஒரு சாரி சொல்லிவிட்டு நார்மலாக பேச வேண்டியதானே. இவ்வளோ டேஸ் நீ பிரிஞ்சு இருந்துட்டு தப்பு. இப்போவாவது நீ உன் ஹஸ்பண்டுக்கிட்ட ஏதாவது பேசி அவர் கூட மறுபடியும் அவங்க லைஃப்பை ஜாயின் பண்ணு. நீ இப்படி ஃபைட்டை பிரேக் பண்ணிவிட்டு அவர் கூட ஹவுஸுக்கு போகணுங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருந்தால் இப்போ அப்படியே நம்ம ஜங்கு கூட டீமை கூப்பிட்றாங்க. மேலே ஸ்டேஜில் அந்த ட்ராஃபி வாங்கிறதுக்கு ஃபுட்பால் ப்ளே பண்ணாங்களா, அதுக்கு ட்ராஃபி வாங்கிறதுக்கு கூப்பிடவும் ஜங்குக்கு டீமில் இருக்க பர்சன்ஸ் எல்லாருமே அப்படியே போனோம். டேட்டை தான் அந்த ட்ராஃபியை கொடுக்க சொல்கிறாங்க. நீங்கள் கொடுங்க இந்த டீமுக்கு அப்படிங்கிற மாதிரி கொடுக்க சொல்லுவாங்களா, இந்த மாதிரி கொடுக்க சொன்னோம். டீம் இந்த ட்ராஃபியை ஹேண்ட்ஸில் வாங்கிட்டு ஜங்குக்கு டீம் எல்லாத்தையுமே நோட் பண்ணிட்டு இருந்தான்.
இப்போ டேக்கு ஒரு கால் வருது. நம்ம ஜங்குக்கு வந்து டேயோட ஹேண்ட்ஸ்லேருந்து தான் ட்ராஃபி வாங்க போகிறோம், மெடல் வாங்க போகிறோங்கிற மாரி ஒரு ஹாப்பிலே ஸ்மைல் பண்ணபடி ட்ரே ட்ராஃபியை வச்சபடி நிற்கிறத பார்த்துட்டு அவர் ஹாப்பியாக இருப்பாரா, நான் ஹஸ்பண்டோட ஹேண்ட்ஸ்லேருந்து கிடைக்கன்னு. அவர் ஹாப்பியாக இருந்தால் டேயோட மொபைல்லேருந்து டேக்கு ஒரு கால் வர மூமெண்ட்டுக்கு அப்படியே அந்த ட்ராஃபியை பிரின்ஸிபலோட ஹேண்ட்ஸில் கொடுத்துருவாரு. நீங்கள் கொடுங்க, இது எனக்கு இம்பார்ட்டண்டான ஒரு கால் அப்படிங்கிற மாரி ட்ராஃபியை அங்கிட்டு கொடுத்துட்டு நம்ம டே வேகமாக கீழே இறங்கி வந்து, என்னாச்சு, எதுக்காக இத்தனை டைம் மேலே கால் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி டேயோட டேடுக்கிட்ட பேசவும், இல்லைடா கம்பெனியில் ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு, நான் இப்போவே அதர் கண்ட்ரிக்கு போகணும், எனக்கு என்ன பண்ணனே தெரியல, நீ காலேஜில் வர அந்த ப்ரோக்ராமில் இருக்கிற, உங்கள்கிட்ட சொல்லாமல் போகக்கூடாதுல, அதனால தான் எல்லாத்தையும் சொல்லதுக்கு உனக்கு திருப்பி திருப்பி கால் பண்ணேனுங்கிற மாதிரி டேயோட டேடு தான் இந்த மாதிரி அதர் கண்ட்ரியில் இருக்கிற கம்பெனியில் ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு, நான் அந்த பிளேஸ்க்கு சீக்கிரம் போகணும், அதை உன்ட்ட சொல்லாமல் போகக்கூடாதுன்னு நான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணேன், நீ ஏன் பிக் பண்ணலாங்கிற மாதிரி டேடும் சார்னு இந்த மாதிரி மாட்டி மாட்டி பேசிகிட்டு இருந்தேன். அவ்வளோ பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சா, சரி ஓகே நீங்கள் அந்த பிளேஸ்க்கு போங்க, நான் இங்கே இருக்கிற ஒர்க்கெல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி டேயோட டேடுக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா, இங்கே நம்ம ஜங்குக் ஸ்டேஜில் நிற்கிறவருக்கு தான் நமக்கு டிராஃபிக் கொடுக்கக்கூடாதுன்னே கீழே இறங்கி போயிட்டாரே அப்படிங்கிற மாதிரி அவரோட ஃபேஸ் அப்படி பண்ணி ஸ்மைலில் சிரிச்சுக்கிட்டு இருந்தவர் ட்ராஃபி வாங்க சொல்ல அப்படியே சேட் லுக்லேயே பிக் கொடுத்துட்டு அந்த ட்ராஃபியோட கீழே இறங்குறாரு. இப்போ அந்த பிளேஸில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஃபுட்டு சாப்பிட்றாங்க. இப்போ நைட்டு ஒரு 7 o'clock ஆகிட்டு, நைட்டு 7 o'clock ஆயிடுச்சு. எல்லாருமே சாப்பிட்றதுக்கு ஃபுட்டு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தால் நம்ம டே வந்து பிரின்ஸிபல் ரூம்லேருந்து நேராக காரிடோர் வழியமாக வந்துட்டுருப்பாரு. இந்த மாதிரி வந்துட்டுருந்தேன். அந்த மேம் தான் டே இந்த மாதிரி சிங்கிளாக வர மூமெண்ட்டை பட்டுட்டு டேயை மறைச்சபடி நம்ம டேட்டை மறுபடியும் பேச ட்ரை பண்ணுறா. டேக்கு நல்லா புரியுது அந்த மேம் வந்து நார்மலாக பேசலைங்கிறது நல்லா புரிஞ்சுக்கிட்டு அந்த கேலை இக்னோர் பண்ணுறாரு. பட் வந்து நம்ம டேக்கிட்ட ரொம்ப பேசிக்கிட்டு, நீங்கள் இன்னும் சாப்பிடல, வாங்க சாப்பிட்லாம் வைக்கலாங்கிற மாதிரி எக்கச்சக்கமாக பேசுகிறத கேட்டேன். எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நீங்கள் போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி நம்ம டே அந்த கேல்கிட்ட நின்று பேசிக்கிட்டு இருக்க மட்டுமே ஃபுட்டு சாப்பிட்டுட்டு இருந்து நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணுவாரா. இந்த மாதிரி நோட் பண்ணோம். ட்ராஃபி கொடுக்க சொல்ல ட்ராஃபியை கொடுக்காம கீழே இறங்கி போன மூமெண்ட்டும் அந்த கேல்கிட்ட நம்மகிட்ட இப்போ இந்த கேல் எப்போ வந்திருப்பாங்க அப்போலேருந்து இப்போ வரைக்குமே அந்த கேல் நம்மகிட்ட கிட்ட ரொம்ப க்ளோஸாக பேசுகிறதும் டேயும் பேசுகிற அந்த மூமெண்ட்டெல்லாம் பார்க்க சொல்ல சுகா சொன்ன மாதிரி எங்கே நம்மளை மூவ் ஆன் பண்ணிவிட்டு நம்மளை மூவ் ஆன் பண்ணிவிட்டு வேறு மேரேஜ் பண்ணி போகிறோங்கிற மாதிரி பயமே நம்ம ஜங்குக்கு வந்துருச்சு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்டை யார் தான் விட்டு கொடுப்பா. இந்த மாதிரி பயத்தில் அந்த கேர்ள்கிட்ட பேசிட்டு நிற்கிறட்டே நோட் பண்ணிவிட்டு டக்குன்னு ஃபுட்டை சாப்பிட்டுட்டு இருந்தவர் அப்படியே எழுந்துப்பாரா. இனிமேல் எழுதுக்கிட்டா என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், எனக்கு ஃபுட்டு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஹேண்ட்ஸ் எல்லாம் போய் க்ளீன் பண்ணுவார். இந்த மாதிரி க்ளீன் பண்ணோம். இந்த மாதிரி ஜங்குக்கு டிப்ரெஷன் ஆகுது, டென்ஷன் ஆகுறது, பயங்கர சேட் ஆகிற மூமெண்ட் எல்லாம் ஜாக் பக்கத்துலேயே இருந்து நோட் பண்ணி செம்ம ஹாப்பியாவா அந்த மாதிரி ஹாப்பியானோம். இப்போ காரிடோர் வீட்டில் நம்ம அந்த மேம் எல்லாத்தையுமே பேசி முடிச்சுட்டு நம்மகிட்டே வந்து அவரோட கேபினுக்குள்ளே போயிருப்பாரு. கேபினுக்குள்ளே இருந்து அவரோட திங்ஸஸ் எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக எடுத்துகிட்டு இனி டேடு அதர் கண்ட்ரிலேருந்து இந்த கண்ட்ரிக்கு வரட்டு நம்ம தான் கம்பெனிக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவரோட திங்ஸஸ் இருக்கும்ல அவரோட கேபினுக்குள்ளே அந்த திங்ஸஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே வரா. இந்த மாதிரி வெளியே வந்தா அதே காரிடோரிட்டில் நம்ம ஜங்குக்கும் சுகாவும் கிளாஸ் ரூமில் அவங்க பேக்ஸு திங்ஸ்லாம் வச்சுருப்பாங்களா அதை எடுக்கிறதுக்காக மேலே வராங்க. ஏன்னா இப்போ ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் ஹவுஸ்க்கு போகிற டைம் ஆயிடுச்சு. அதனால இந்த மாதிரி நம்ம ஜங்குக்கு சுகாவும் நம்ம திங்ஸ்லாம் அங்கே கிளாஸ் ரூம் வச்சுட்டு இருந்தோம்ல எடுத்துகிட்டு ரூமுக்கு போகலான்ங்கிற மாதிரி இப்படி எடுக்கிறதுக்கு வந்தோம். 2 பேரும் ஆப்போசிட்டில் வராங்க. இந்த மாதிரி ஆப்போசிட்டில் வந்தோம். ஜங்கு கம்ப்ளீட் டேயோட ஃபேஸையே நோட் பண்ணிவிட்டு டே அப்படி கிராஸ் பண்ணுவாரா. இந்த மாதிரி கிராஸ் பண்ணோம். டேயுமே இக்னோர் பண்ணபடியே நம்ம ஜங்குக்கு கிராஸ் பண்ணிடுவார். இந்த மாதிரி கிராஸ் பண்ணுறதை பட்டுட்டு நம்ம ஜங்குக்கு அவ்வளோதான் இப்படி தன்னை கிராஸ் பண்ணி போகிற டேயோட ஹேண்ட்ஸை கிரிப்பை பிடிப்பாரா. இந்த மாதிரி பிடிச்சோம். சுகா அப்படியே நின்று இப்போ நம்ம ஜங்குக்கு பிடிச்ச இந்த மூமெண்ட்டுக்கு டேயுமே அப்படி திரும்பி நம்ம ஜங்குக்கை பார்க்குறாரு. என்ன பண்ணுறா ஹேண்ட்ஸை விட அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம ஜங்குக்கு தான் வேகமாக வந்து டேயோட ஷார்ட்டை கிரிப்பாக பிடிப்பாரா. இந்த மோடி பிடிச்சா சுகா தான் டே லூஸு ஏன்டா இப்படி நடந்துக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம சுகா நம்ம ஜங்குக்கிட்ட வருவாரா. இந்த மாதிரி வந்தோம். ஏன்டா ஹேங் இந்த மாதிரி பண்ணுற
எதுக்கு டேயாங் இந்த மாதிரி பண்ணுற? நான் ஒரு கோவத்தில் அந்த மாதிரிலாம் பேசிட்டு ரிங்கெல்லாம் தூக்கி போட்டுட்டேன்னா என்ன மாதிரி பண்ணுவியா டேயாங் நீ? இந்த மாதிரி தான் பண்ணுவியா டேயாங்? ஏன் டேயாங் இந்த மாதிரி என்னை இக்னோர் பண்ணுறேன்? எதுக்காக டேயாங் என்கிட்ட இக்னோர் பண்ணுறேன்? ஒரு கோவத்தில் அந்த மாதிரிலாம் நான் பேசிட்டா நீ என்னை இக்னோர் பண்ணுவியா? நான் பண்ணது தப்புன்னு சொல்லி எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம்ல? என்னை திட்ட வேண்டியதானே, வார்ன் பண்ண வேண்டியதானே? அதுக்காக என்னையே நீ இக்னோர் பண்ணுவியா? என்னை நீ இக்னோர் பண்ணுவியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி சாட்டை பிடிச்சி உழுக்கு வரா, இந்த மாதிரி உழுக்குனா ஜங்குக்கு என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணோம். டே லூஸு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஷுகா நோட் பண்ணோம். இந்த மாதிரி ஷார்ட்டை பிடிச்சி உழுக்கிட்டு இருந்த நம்ம ஜங்குக்கிட்ட டைட்டாக ஹக் பண்ணபடி சாரி டேயாங், நான் வேணும்னே அந்த மாதிரி பண்ணல. ஒரு கோவத்தில் தான் அந்த மாதிரிலாம் திட்டிட்டேன். அதுக்காகலாம் என்னை இக்னோர் பண்ணாத, என்ன இப்படிலாம் இக்னோர் பண்ணி ஹேட் ஆக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். டைட்டாக ஹக் பண்ணபடி நான் யாருக்காகவும் என்னோடய ஹஸ்பண்டை விட்டு கொடுக்க மாட்டேன். எனக்கு மட்டும்தான் என்னோடய ஹஸ்பண்ட். நீ எனக்கு மட்டும்தான். ப்ளீஸ், நான் தெரியாம தான் அன்னைக்கு கோவத்தில் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டேன். ரிங்கை கழட்டி கோவத்தில் போட்டுட்டேன். சாரி என்னை விட்டுட்டு எங்கேயும் மூவ் ஆன் ஆகணும்னு மட்டும் திங்க் பண்ணாத டேயாங். என்னை விட்டுட்டு எங்கேயும் மூவ் ஆன் ஆகணும்னு மட்டும் திங்க் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக ஹக் பண்ணி அழுவாரா. இந்த மாதிரி அழுதான் நம்ம டே நம்ம ஜங்குக்கு அப்படியே லைட்டாக மூவ் ஆன் பண்ண ட்ரை பண்ணால் இன்னுமே நம்ம ஜங்குக் டேயை கிரிப்பாக பிடிக்கிறாரு. முடியாது, நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறேன்? நான் தெரியாமல் திட்டிட்டேன், நான் தெரியாமல் கோவத்தில் இந்த மாதிரி பேசிட்டேன். சாரி டே அப்படிங்கிற மாதிரி கிரிப்போ இப்படி பிடிப்பாரு. இந்த மாதிரி பிடிச்சோம். நம்ம டே தான் ஜொங்கு கூட ஃபேஸ் அப்படி கிரிப்பாக பிடிச்சிருக்காருல, ஜொங்கு கூட ஃபேஸை மட்டும் அப்படி லைட்டாக கப் பண்ணபடி பிடிச்சிட்டு சரி ஓகே க்ரை பண்ணாத, என்னை ஃபர்கிவ் பண்ணிட்டேன்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி இப்படி நம்ம ஜொங்கு பேசிட்டு டக்குன்னு டேயோட லிப்லேயே கிஸ் பண்ணுவாரா. கோவப்பட்டா அப்படி கோவப்படணும், இப்படி ரொமான்ஸ் பண்ணால் இப்படி தான், இப்படி காரிடோரத்திலே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஷுகா இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு அப்படியே தூரத்தில் இருந்தார்ல அதே பிளேஸில் அப்படியே நின்னோம். நம்ம டேக்கிட்ட ரொம்ப ஷாக் ஆகுது. நம்ம ஜொங்கு கிளிப்லேயே கிஸ் பண்ணிடுவாரா. இந்த மாதிரி கிளிப்பில் கிஸ் பண்ணுற மூமெண்ட்டை பார்த்துட்டு அந்த கிஸ்ஸை அப்படியே பிரேக் பண்ணிட்டோம். ஜொங்குக்கு அப்படியே ப்ராடஸ்டலே தூக்குறாரு. என்ன பண்ணுறட்டையும் காரிடோரத்தில் என்ன தூக்கிட்டு போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. ஏன்டா அடே காரிடோரத்தில் என் லிப்பில் கிஸ் பண்ணியா, அது மட்டும் தப்பு இல்லையா அப்படிங்கிற மாதிரி இப்படிட்டே கேட்கவும் டேயாங் ஐ எம் ரியலி சாரி. சரி போடும், அந்த வேலையை திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்காட்ட, அப்போ என் மேலே கோவம் போயிடுச்சா உனக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். நீ எதுக்காக எனக்கு ட்ராஃபி கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி ட்ராஃபி மேட்ரை வச்சு பேசுகிற அந்த மாதிரி பேசினோம். கார்டியோரத்தில் இந்த மாதிரி தூக்கிட்டு போகிற மூமெண்ட் அப்புறம் தான் நம்ம ஜொங்கு நோட் பண்ணிவிட்டு டக்குன்னு டேயோட ஹேண்ட்ஸ்லேருந்து இறங்குறாரு. என்னாச்சு, என் கூட வரலையா ஹவுஸ்க்கு அப்போ அப்படிங்கிற மாதிரி டே கேட்டா. டேயாங் நீ இந்த காலேஜ் ஓனரு, அதனால் இப்படி என்னை தூக்கிட்டு போகிற? டாய் என்னை அப்படி பிடிச்சி ஹேக் பண்ணேன், என் லிப்பில் கிஸ் பண்ணேன், அதெல்லாம் மட்டும் யாரும் பார்த்துருக்க மாட்டாங்களா? டேயாங் அட்டையெல்லாம் யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இப்படி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னோம். அப்போ நீ என் கூட ஹவுஸுக்கு வரல, ஷுகாவோட அந்த ரூமுக்கு போகிற. யார் சொன்னா? நான் உன் கூடயே வரேன் அப்படிங்கிற மாதிரி அப்படி நம்ம டே ஹக் பண்ணுவாரா. இந்த மாதிரி ஹக் பண்ணோம். என் பேபி இந்த மாதிரி நீ என்னை ஹக் பண்ண சொல்லலாம், யாருமே பார்க்க மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம டே கேட்கவும் யாருமே பார்க்க மாட்டாங்க, பார்த்தாலும் நான் ஹேண்ட்ஸை தானே ஹோல்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி நம்ம ஜொங்கு பேசுகிறது கேட்டுட்டோம். ஷுகாடா சரிடா அப்போது நாளைக்கு காலேஜில் பார்க்கலான்ங்கிற மாதிரி ஷுகா நேராக அவரோட ஹாஸ்டலுக்கு போயிடுவார். இந்த மாதிரி பண்ணோம். இப்போ நம்ம ஜொங்குக்கு தான் டே நோட் பண்ணால் நம்ம டே ஜொங்கு கூட ஹிப்பை ஹோல்ட் பண்ணபடி அம்மா உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் அந்த மாதிரி ரிங்கை கழட்டி போடுவேன், வாடி வா ஹவுஸுக்கு வா உனக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜொங்குக்க மிரட்டுவாரா. என்ன நீ பேசுகிற டோனிங்கே சரியில்லை, ரிங்கை கழட்டி வேகமாக எறிவ நீ வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜொங்குக்கு அப்படி நேராக காருக்கு கூப்பிட்டு போவாரா. இந்த மாதிரி கூப்பிட்டு போனோம். இங்கே நடந்த ஹோல் மூமெண்ட்டையும் ஜாக்கு ஒரு பிளேஸ்லேருந்து ஃபுல்லாகவே நோட் பண்ணியிருப்போம். அவ்வளோ பெரிய ஃபைட் பண்ணியும் லாஸ்ட்டு செகண்டில் நம்ம ஜொங்குக்கு ஒட்ட ஹக்கு தான், ஹக்கை பண்ணி கதறி அழுது டேக்கிட்ட அந்த ஃபைட்டை என் பண்ணி முடிச்சிட்டாரு. எப்பண்டா ஜொங்குக்கு பேசுவான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த டேயுமே அக்செப்ட் பண்ணி நம்ம ஜொங்குக்கு நேராக அப்படியே ஹவுஸுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. இந்த மூமெண்ட்டை பார்க்க சொல்ல 1 வீக்காக பிரிஞ்சிருந்தீங்களே, இதுக்கப்புறம் மொத்தமாக பிரிஞ்சிடுவீங்கன்னுலாம் திங்க் பண்ணேன். இந்த ஜொங்குக்கு இந்த மாதிரி ப்ளே பண்ணி உடனே
ஹவுஸ்க்கு கிளம்பி போயிட்டானே அப்படிங்கிற மாதிரி பிரிஞ்சிருவாங்கன்னு திங்க் பண்ணால் ஒத்த ஹக்கில் இப்படி ஃபைட் எண்ட் ஆகி போச்சுங்கிற மாதிரி இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணால் இப்போ நம்ம ஜங்குக்கு தான் டேயோட ஹேண்ட்ஸை அவ்வளோ க்ரிப்பாக பிடிச்சிருக்காரு. அவர் காரை ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காரு, அவரோட ஹேண்ட்ஸை இவர் க்ரிப்பாக பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நம்ம ஜங்கு க்ரிப்பாக பிடிச்சிருக்க மூமெண்ட்டும் போதா குறைக்கி ட்ரைவ் பண்ணிகிட்ருக்க ஹேண்ட்ஸையும் பிடிக்கிறாரு. என்ன வேணும் பேபி உனக்கு அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே கேட்டோம். நான் உன்னோட ஹேண்ட்ஸை க்ரிப்பாக பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஹேண்ட்ஸ் என்ன ஹேண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே மூவ் ஆன் பண்ணி அவரோட டைஸில் உட்கார வைப்பாரா. என்ன பண்ணுறது அங்கே நானா காரை ட்ரைவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஹேண்ட்ஸ் தானே பிடிக்கணும்னா இப்போ ஏன் பக்கத்தில் தானே இருக்க, ஹேண்ட்ஸையும் பிடிக்காண்டா எதையும் பிடிக்காண்டா, என்னை காரை மட்டும் ட்ரைவ் பண்ண விடுங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு டைஸில் வச்சபடியே காரை நம்ம ட்ரைவ் பண்ணுவாரா இந்த மாதிரி ட்ரை பண்ணோம். நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே டேயோட செஸ்ஸில் ஃபேஸை வச்சபடி டேயோட ஃபேஸையே நோட் பண்ணபடி டேயே பார்த்துட்டு வருவாரா இந்த மாதிரி பார்த்துட்டா டேயுமே நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி டேயே பார்த்துட்டு வர மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு காரை ட்ரை பண்ணபடி கரெக்டாக ஹவுஸ்குள்ளே என்றானும் நம்ம ஜங்குக்கு ஃபுல்லாக ஸ்லீப்பு டேயோட செஸ்ஸில் கட்ட வச்சபடி அப்படி பார்த்துட்டே இருந்தவர் ஃபுல்லாக ஸ்லீப் ஆகிருந்திருப்பார். இந்த மாதிரி ஜங்குக்கு ஸ்லீப் ஆன மூமெண்ட்டை நம்ம டே நோட் பண்ணிவிட்டு காரை விட்டு பொறுமையாக நம்ம ஜங்குக்கு தூக்குனபடி வெளியே வராரு. இந்த மாதிரி வெளியே வந்தா டேயோட மாம்னா என்னடா யாரடா தூக்கிட்டு வர, டேய் இந்த ஜங்குக்கு இங்கேருந்து போனதோட நீ வந்து தேவையில்லாத ஒர்க் எதுவும் பண்ணுறியாங்கிற மாதிரி அவங்க மாமா ஒரு ஷாக்கில் அப்படி வெளியே வந்தோம். ஜங்குக்கு இந்த மாதிரி பேபி மாதிரி தூக்கிட்டு வரதை பார்த்துட்டு என்னடா ஆச்சு ஏதாவது ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என் கூட தான் வந்தான் இப்போ ஸ்லீப் ஆகிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக மேலே ரூமுக்கு தூக்கிட்டு போகிறாரு. இந்த மாதிரி தூக்கிட்டு போனோம். சரி ஓகே இப்படி ஃபைட்டை என் பண்ணிட்டானோ உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி டேயோட மாமோட ரூமுக்கு போகிறாங்க. நம்ம ஜங்குக்கு பொறுமையாக நம்ம டே வந்து பெட்டில் படுக்க வைக்கிறாரு. படுக்க வச்சுட்டு பெட்ஷீட் எடுத்து ஃபுல்லாக அப்படி கவர் பண்ணி விட்டுட்டு நம்ம டேயோட டேடுக்கிட்ட வந்து மற்ற ஒர்க்கை பற்றி பேசிகிட்டு இருப்பாரு. டேயோட டேட் அதர் கண்ட்ரிக்கு கிளம்பியிருக்காருல அந்த மூமெண்ட்டில் இந்த மாதிரி நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு போயிட்டீங்களா, ஃப்ளைட் ஏறியாச்சாங்கிற மாதிரி 1 by 1 பேசிட்டோம். அப்படியே இந்த காலெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஜங்குக்கு பக்கத்துலேயே வந்து நம்ம டே அப்படியே பெட்டில் பட்டு ஸ்லீப் பண்ணுறாரு. டைம் ஸ்கிப் ஆகி நெக்ஸ்ட் டைம் மார்னிங் ஆகுது. மார்னிங்கே நம்ம ஜங்குக்கு அப்படியே பெட்டில் எழுந்து உட்காந்து எங்கேங்கிற மாதிரி நோட் பண்ணால் நம்ம வந்து காலேஜுக்கு ப்ரொப்போசலாக ரெடி ஆகாமல் கம்பெனி சிஓ ரெடி ஆகிட்டுருக்காரு. இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு எங்கே போகிற ப்ரொஃபஸர் அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. இந்த மாதிரி கேட்டால் டேட் அதர் கண்ட்ரிக்கு போயிருக்காரு, டேட் அதர் கண்ட்ரிலேருந்து இங்கே திரும்பி வரட்டுண்டியும் நான் கம்பெனிக்கு தான் போகணும் ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் கம்பெனிக்கு போக போனியா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி கேட்டால் ஆமாம் கம்பெனிக்கு தான் போகணும், உனக்கு கிளாஸ்க்கு டைம் ஆகிடுச்சு இப்போ மட்டும் எழுந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகு அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு நேராக ரெஸ்ட் ரூமில் கொண்டு வந்து விடுறாரு. ஜங்குக்குமே போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகுறாரு, ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணுறாரு. சேஞ்ச் பண்ணிவிட்டு நேராக காலேஜுக்கு டேயை கொண்டு வந்து விடுறாரு. இந்த மாதிரி விட்டுட்டு யாருக்கிட்டே எந்த ஒரு ப்ராப்ளமும் பண்ணக்கூடாது ஜங்குக், உன்னை ஸ்டடி என் பண்ண இந்த பிளேஸ்க்கு கொண்டு விட்டுருக்கேன். இப்போ எக்ஸாம்ஸில் ஒழுங்காக மார்க்கை ஸ்கோர் பண்ணுற ஒர்க்கை மட்டும் பாரு, தேவையில்லாத ப்ராப்ளமாக பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம டே சொல்கிறது கேட்டு சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே நம்ம டே வந்து பக்கத்தில் வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவோம். என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி இப்படி காருக்கு வெளியே நிற்கிற நம்ம ஜங்குக் காருக்குள்ளே இருந்தபடி கிட்ட வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுற அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம ஜங்குக்கு அப்படி க்ளோஸாக வந்து என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஜங்குக்கோட லிப்பில் அப்படியே நம்ம கிஸ் பண்ணிவிட்டு ரொம்ப மிஸ் பண்ணேன், இன்னைக்கு நைட்டு கண்டிப்பாக நீ தப்பிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு போட்டே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேக் ஒரு மாதிரி சொல்லி ஒரு ஷையான ஃபீலில் அண்ட் ஷையான மூமெண்ட்லேயே திரும்பி நேராக கிளாஸ் ரூமுக்குள்ளே போகிறாரா. அந்த மாதிரி ரன் பண்ணபடி காலேஜுக்குள்ளே ஓடுற மூமெண்ட்டை பார்த்துட்டு இப்படி அந்த காலேஜ்லேருந்து கார் எடுத்துகிட்டு கம்பெனி கிளம்பிடுவார். இந்த மாதிரி கிளம்பினோம். நம்ம ஜங்குக்கிட்ட செம ஹாப்பியில் ஜம்ப் பண்ணபடி எப்படியோ ஃபைட் டைன் பண்ணிவிட்டு டேக்கிட்ட போயிட்டான்டானுங்கிற மாதிரி ஒரு ஹாப்பினஸ்லேயே ஜாலியாக வருவாரா. இந்த மாதிரி வர மூமெண்ட்டை நம்ம சுகா ஜாக் 2 பேருமே நோட் பண்ணுறாங்க. சுகாவுக்கு செம்ம ஹாப்பி. எப்படியோ 1 வீக்காக ஃபேஸு என்ன மாதிரி இருந்துச்சு, என்னால் பார்க்கவே முடியல அந்த ஃபேஸை. அந்த பொசிஷனில் என் முன்னாடியே உட்காந்துருந்தா இப்போ பார்க்க முடியுதா இந்த ஃபேஸ். வாவ் பன்னி ஃபேஸ், எவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு வரோம் அப்படிங்கிற மாதிரியும் இப்படி நம்ம ஜங்குக்கு நம்ம சுகர் நோட் பண்ணிட்டு இருந்தா இவ்வளோ ஹாப்பியாக நீ எப்படிடா இருக்கலாம்ங்கிற மாதிரி ஜாக்கு செம்ம கடுப்பில் நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிகிட்டு இருந்தோம். சுகா வந்து நம்ம ஜங்குக்கு டைட்டாக ஹேக் பண்ணபடி இன்றைக்கி நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஏன்டா நைட்டு உன் ஹஸ்பண்ட் கூட செம்மையாக ப்ளே பண்ணிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு.
ஏன்டா? இல்லைடா நீ சில டைம் என்ன மாட்டிட்டான்னு ஃபைட்டப் பண்ணோம், அப்புறம் பிரேக்கப் பண்ணோம், அப்புறம் அப்படியே ரொமான்ஸ் பண்ணோன்னு சொல்லுவேன். நீ வார ஷைனஸ்க்கே நிறைய ரவுண்ட் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், சும்மா அடியே கேட்காதடா லூஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம சுகாவை நம்ம ஜங்குக்கு அடிக்கிறாரு. அடிச்சுட்டு அது இல்லை என்னட்டே அக்செப்ட் பண்ணிட்டார்ல, அவர் எப்பண்டா உன்னை வேண்டான்னு தூக்கி போட்டார், நீ தானடா கோவப்பட்டு காலேஜில் வந்து உட்காந்துருந்த அப்படிங்கிற மாதிரி திட்டிக்கிட்டே நம்ம சுகா நேராக கிளாஸ் ரூம் கூட்டு போகிறாரு. கிளாஸ் ரூமில் கூட்டு போய் ஒன் பை ஒன்னாக நம்ம ஜங்குக்கிட்ட கேட்டுட்ருக்காரு. இந்த மாதிரி கேட்டுட்டு இருந்தா, டே எதுக்காக இன்றைக்கி காலேஜுக்கு வரல அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அவர் கம்பெனி ஒர்க் விஷயமா டேடுக்கு பதிலாக கம்பெனிக்கு அவர் தான் நீ போகணுமா, டேடி நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் டேங் வந்து காலேஜுக்கு வருவார், எக்ஸாமுக்கு ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காரு, மார்க்கு ஸ்கோர் குறைஞ்சிச்சுன்னா எனக்கு பனிஷ்மெண்ட் அதிகமாக அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ப்ரொஃபஸர்ஸ் இப்போ கிளாஸ் எடுக்கிற இந்த மூமெண்ட்டுக்கு குட் பாயை மறுபடியும் நோட்ஸ் எழுத ஆரம்பிச்சிடுவாரா. இந்த மூமெண்ட்டை பார்க்க சொல்ல சுகா தான் கோவம் வந்தால் அப்படி நடந்துக்கா, கோவம் போயிடுச்சுன்னா இப்படி நடந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணால் ப்ரொஃபஸர்ஸ் மேம்ஸுமே இந்த கிளாஸ் ஒன் பை ஒன்னாக முடிகிற அந்த மூமெண்ட்டுக்கு ஜங்குக் பழையபடி ரொம்ப நார்மலாக நோட்ஸ் எழுதுறது, கிளாஸை கரெக்டாக கவனிக்கிறது, டீச் பண்ணி இந்த ரேக் பண்ணி மாதிரி பேசுகிறது எதுவுமே இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக அமைதியாக எல்லா ஒர்க்கையும் பண்ணுறதை பார்த்துட்டு ப்ரொஃபஸர்ஸ்க்கும் மேமுக்கும் என்னடா ஒரு 1 வீக்காக நம்மளை பாடுபடுத்தினா இப்போ ரொம்ப அமைதியாகட்டான், யார் மேலே இருக்க கோவத்தை நம்மகிட்ட காட்டியிருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கிட்ட அவ்வளோ பேருமே ஃபுல்லாக நோட் பண்ணுறாங்க. நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கோட பிஹேவியர் பழையபடி மறுபடியும் சேஞ்ச் ஆன மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு, சரி இந்த மாதிரியே காலேஜ் முடிட்டுன்னு இரு, பழைய ஜங்குக்கு சேஞ்ச் ஆகிடாதுங்கிற மாதிரி நம்ம ப்ரொஃபஸர்ஸ் மேம்ஸ் இந்த மாதிரி திங்க் பண்ணிவிட்டு கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணிவிட்டு அங்கேருந்து போனோம். இப்போ கேண்டீனில் தான் நம்ம ஜங்குக்கு உட்காந்து ஃபுட்டை சாப்பிட்டுட்டு இருப்பாரா. டே ஜங்குக்கா சொல்கிறா சுகா, இல்லைடா எனக்கு ஒரு குட்டி டவுட்டு சொல்லு, இல்லை காலேஜுக்கு இதே லுக்கில் டே குட்டியா வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்பாராம். ஏன் என்னாச்சு, ஏதாவது ரிமூவ் ஆகிட்டா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா, இல்லை இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னுட்டு உன்னை திட்டு வரல, அதான் அவரே உன்னை காலேஜில் கொண்டு இதே லுக்கில் விட்டாரா. அது எனக்கு இந்த மூமெண்ட் ரொம்ப பிடிச்சிருக்குல்ல, அதனால அவரை ஃப்ரீ பண்ணி விட்டுட்டாரு. ஏன்னா நீ இந்த மாதிரி ஜுவல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது அவருக்கு ப்ராப்ளமா இல்லையா. எனக்கு பிடிச்சிருக்கப்பே நான் யூஸ் பண்ணுறேன், பிடிக்கலன்னா நானே ரிஜெக்ட் பண்ண போகிறேன், அதுக்காகலாம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஃபைட் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி மார்னிங் தான் என்கிட்ட சொன்னார். உனக்கு எப்போ வேண்டான்னு தோணுதோ அப்போ நீ அவளுக்கு ரிமூவ் பண்ணிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இந்த வேடட்டையோட மவுட்டால் கேட்க சொல்ல எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா, செமையாக ஒரு பாட்டில் ட்ரிங்க் அடித்த மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. ஏன்டா நல்லா தானடா பேசிகிட்டு இருக்கு, திடீர்னு ஏன்டா ட்ரிங்க் பண்ணுற மூமெண்ட்டுக்கு போகிறேன். இல்லை சுகா, நம்ம காலேஜ் ஸ்டடி எண்ட் ஆனதுக்கப்புறம் தான் எப்போதுமே ட்ரிங்க் பண்ணுவோம், அதுவும் என்ன எக்ஸாம்ஸ் எல்லாம் எண்ட் பண்ணியாச்சு அப்படிங்கிற ஒரு ஹாப்பினஸில் ட்ரிங்க் பண்ணுவோம். இப்போ இந்த டே எப்போ நான் மேரேஜ் பண்ணணும் அப்போ இருந்து எங்கேயுமே என்னால் போக முடியலடா, சும்மா குட்டியாக ஒரு ஷாப்புக்கு போகணும்னாலும் எதுக்கு, எங்கே போகிற, என்ன வேணும் சொல்லு, ஹஸ்பண்ட் நான் இருக்கேன் நானே வாங்கிட்டு வரேன்ங்கிறாரு, ட்ரிங்கியுமா கேட்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இப்படி நம்ம ஜங்குக்கு சொல்லுவாராம். இந்த மாதிரி நம்ம ஜங்குக்கு சுகாவும் பேசிகிட்டு இருக்க ஹோல் மூமெண்ட்டும் ஜங்குக்கு பக்கத்துல இருந்து ஜாக்கை வளர்த்து கேட்டுட்ருக்கான். ஓ எந்த அளவுக்கு டே உன்னை இந்த மாதிரி தான் ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்காரா, அந்த பிளானில் மிஸ் ஆகிட்ட, இந்த இதில் தானாக சிக்கு அப்படிங்கிற மாதிரி நக்கலாக நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணால், தேவையில்லாததான் திங்க் பண்ணாத, உன்னை ஸ்டடி தான் என் பண்ண சொல்லியிருக்காரு, ஒழுங்காக ஸ்டடியை மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணி வேறு ப்ராப்ளம் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி சுகா அப்படி பேசிக்கிட்டே ஃபுட்டை சாப்பிட்டுக்கிட்டே இருந்தால், இப்போ அந்த பிளேஸில் இப்போது நம்ம ஜாக் தான் சார்லிக்கிட்ட போய் எனக்கு ட்ரிங்க் பாட்டில் கிடைக்குமா அப்படிங்கிற மாரி கேட்குறாரு. இந்த மாரி கேட்டேன், ட்ரிங்க் பாட்டிலாக எதுக்கு அப்படி கேட்குற, இது காலேஜ் இங்கே எப்படி கிடைக்கும், டே எனக்கு எல்லாம் தெரியும்டா, நீங்களாம் என்னென்ன வச்சுருப்பீங்கன்ட்டு, எனக்கு கொஞ்சம் தேவைப்படுது, ஜங்குக்கு கொஞ்சம் பனிஷ் பண்ண வேண்டியது இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், சரி ஓகே இந்தா இன்றைக்கி தான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ட்ரிங்க் பண்ணலான்னு நினச்சிங்கிற மாதிரி ஒரு பாட்டில் தூக்கி கொடுக்குறான். இந்த மாதிரி கொடுத்தா அதை ஒரு ஜூஸ் பாட்டில் ஜூஸாகவே ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி ஃபுல்லாக அதை சேஞ்ச் பண்ணி ரெடி பண்ணுறான். ஏன் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிகிட்ருக்க, டேரெக்டாக கொண்டு ட்ரிங்க் பாட்டிலே கொண்டு கொடுக்க முடியும், அதான் இந்த மாதிரி
அவன் குடிக்கிற ட்ரிங்கில் கலந்து கொடுக்குறேன். இது அவன் வந்து கூல் ட்ரிங்க் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணி ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணி குடிப்பான். பட் இது வந்து ட்ரிங்கு. குடித்த கொஞ்சம் ஹவர்ஸ் நார்மலாக இருப்பான். அப்புறம் நேராக கக்க போடு ஏறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நக்கலாக சிரிப்பானா. இப்படி சிரிச்சா சார்லிக்கு டவுட் ஆகுது. ஜாக்கு அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவோம். என்னடா அப்படிங்கிற மாதிரி ஜாக்கிட்டு இருக்கணும். அவன் ஹவுஸில் தான் நீ இருக்கிற. அவனோட பேரண்ட்ஸ் தான் உன்னை சைல்ட்லேருந்து இவ்வளோ ஏஜ் வரைக்கும் உன்னை வளர்த்துருக்காங்க. போடா குறைக்கி உனக்கு மேரேஜ் வரைக்குமே ஹோல் ஒர்க்கையும் பண்ணாங்க. நீ தான் மேரேஜ் பண்ணுற பிளேஸ்லேருந்து மூவ் ஆனானுங்கிறது ஜங்குக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம், எனக்கு தெரியும். அப்படி இருந்தும் ஒரு பிரதர் பாண்டில் பிரதர் ஃபீலில் உன்னை பிரதராகவே திங்க் பண்ணிகிட்ருக்க ஒரு பர்சன்ட்டுக்கிட்ட ஏன்டா அவனை எனிமி மாதிரி ட்ரீட் பண்ணி இப்படி பண்ணிகிட்ருக்க? ஒன் பை ஒன்னாக நீ ஜங்குக்கு ஏதோ ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி பண்ணுற மாதிரி தெரியுது. நீ பண்ண தப்புக்கு ஜங்குக்கு என்ன பண்ணுவான்? உனக்கு தானே மேரேஜுக்கான ஹோல் ஒர்க்கையும் பண்ணாங்க. நீ தானே அந்த மேரேஜுகளை விட்டு வெளியே போன. நீ போனது தப்பா இல்லை அந்த பிளேஸில் உனக்கு படிலா டேயோட பேரண்ட்ஸ்க்கும் உன்னோட பேரண்ட்ஸ்க்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராத அளவுக்கு மேரேஜ் பண்ணது தப்பா? நீ பண்ணுறதெல்லாம் தப்பு மாதிரி தெரியுது. ஒரு நல்ல ஃபேமிலி உனக்கு கிடச்சிருக்கு. காடு உனக்காக இப்படி ஒரு ஃபேமிலியை கொடுத்துருக்காரு. தேவையில்லாமல் இந்த பிரெயின் கண்டதெல்லாம் திங்க் பண்ணி கிடச்ச லைஃப்பை மிஸ் பண்ணிடாத ஜாக். அப்புறம் தேடுனாலும் அதெல்லாம் திரும்ப கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி சார்லி பேசுவானா. என்னடா எனிமையாக இருந்துக்கிட்டு அவனுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறேன். காலேஜ் படிச்சிட்ருக்கோம், அவ்வளவுதான். அவன் எனக்கு இந்த காலேஜில் 2 பேருமே 2 டீமாக பிரிஞ்சிருக்கோம். அவனும் ஒரு ஹியூமன், நானும் ஒரு ஹியூமன். நாங்கள் சீனியர் ஸ்டூடெண்ட்ஸாக ஃபைட் பண்ணிப்போம். ஏன் இப்போ கூட ப்ளே கிரவுண்டில் அவன் கூட ஃபைட் பண்ணி அவனும் நானும் ஒருத்தர் அடிச்சுப்போம். ஆனால் பட் இந்த லெவலுக்குலாம் நான் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜாக் அங்கேருந்து போவார். சார்லி அங்கேருந்து அவன் ஃப்ரெண்ட்ஸோடு கிளம்பி போகிறான். அந்த மாதிரி போனால் லூஸு யார் என்ன சொன்னாலும் நான் கண்டிப்பாக செய்கிறது செய்வேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கரெக்டாக நம்ம ஜங்குக்கிட்ட தான் வேகமாக வராரு. வேகமாக வந்து ஜங்குக்கு வந்து ட்ரிங்க் அதாவது எப்படி சொல்கிறது கூல் ட்ரிங்க் வச்சுருப்பாரு. ட்ரிங்க் பண்ணதுக்கு அவரோட ஃபேவரட் அது நம்ம ஜாக்குக்கு நல்லா தெரியும். எப்போதுமே ஜங்கு கூட பேக்கில் அந்த இது இருக்குன்ட்டு அதை அப்படியே ஃபுல்லாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணி விட்டுருந்தான். எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அந்த பாட்டிலையும் எடுத்துகிட்டு போயிடுவான். இந்த மாதிரி எடுத்து பண்ணோம். நம்ம வாங்கி வச்ச கூல்ட்ரிங்க் தானேங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணி குடிக்கிறாரு. குடித்து ஜாலியாக கிளாஸை என்ஜாய் பண்ணபடி நோட்ஸ் எழுதுறது டீச் பண்ணுறதுங்கிற மாதிரி எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கிளாஸ் பெல் கிளிக் ஆகி நம்ம ஜங்குக்கு நேராக ஹவுஸுக்கு கிளம்புறாரு. ஹவுஸ்க்கு கிளம்ப சொல்லியே நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி அந்த போர்டை ஹைப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சுகாடா என்னடா ஆச்சு, ஏன்டா ஒரு மாதிரி ஷேக் ஆகிற அப்படிங்கிற மாதிரி சுகா இருக்கவும் இல்லைடா லைட்டாக ஹெட்டேக்காக இருந்த மாதிரி இருக்குது. ஒரு வேளை இன்றைக்கி நீ ஓவர் ஹாப்பி ஆகிட்டால அதான் ஹெட்டேக் ஆகிடுச்சு. நீ கொஞ்சம் நேரம் போய் ஃபுட்டை சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடு அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகா ஜங்குக்கிட்ட பேசிக்கிட்டே நேராக டேயோட ஹவுஸில் கொண்டு வந்து விட்டுட்டு சரிடா நான் ஹாஸ்டலுக்கு போகிறேங்கிற மாதிரி சுகா நேராக ஹாஸ்டலுக்கு கிளம்புனோம். நம்ம ஜங்குக்குமே நேராக ரூமுக்கு வராரு. நம்ம சுகா சொன்ன மாதிரி லைட்டாக ஃப்ரெஷ்அப் ஆகி பார்க்குறாரு. ஃப்ரெஷ்அப் ஆகி பார்த்துட்டு திரும்பவும் பெட்டில் போய் உட்காந்துட்டு அந்த கூல்ட்ரிங்க் பாட்டில் வச்சுருப்பார்ல அதை இப்போவும் ஸ்கிப் பண்ணி குடிக்கிறாரு. அந்த பாட்டிலை ஃபுல்லாகவே ஸ்கிப் பண்ணி குடிச்சு முடிச்சுட்டு அப்படியே தூக்கி டஸ்ட்பினில் போட்டுட்டு நார்மலாக உட்காந்துருந்து காலேஜ் ஒர்க் பண்ணுவாரா இந்த மாதிரி ஃபுல் பாட்டிலையும் ஸ்கிப் பண்ணி குடித்த மூமெண்ட்டுக்கு டைம் மூவ் ஆன் ஆக நம்ம ஜங்குக்கு ஃபுல்லாக போர்டே ஆக ஆரம்பிச்சிச்சு. போர்டே ஆகிறது கூட நம்ம ஜங்குக்கு தெரியாமல் அந்த ஸ்டடி ஒர்க் பண்ணிகிட்ருக்க மூமெண்ட்டுக்கு போர்டே ஆகி அப்புறம் புக்கெல்லாம் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நமக்கு ஒரு மாதிரி தூக்கமாக வருதே, தலைலாம் சுற்றுது, ஒரு மாதிரி பண்ணுதுங்கிற மாதிரி எக்கச்சக்கமாக இந்த மாதிரி திங்க் பண்ணிவிட்டு சரி காலேஜ் ஒர்க்கு நாளைக்கு மார்னிங் பார்த்துக்கலாங்கிற மாதிரி எல்லாத்தையும் மூவ் ஆன் பண்ணி வச்சுட்டு அப்படியே பெட்லேயே உட்காந்துருப்பாரா. அந்த மாதிரி உட்காந்துருந்தா இப்போ நம்ம கம்பெனி ஒர்க்கை முடிச்சுட்டு நேராக ஹவுஸ்குள்ளே என்ட்ராகி ரூம்குள்ளே வராரு. இந்த மாதிரி ரூம்குள்ளே என்ட்ராகிற நம்ம ஜங்குக்கு பெட்டில் இருந்தபடியே நோட் பண்ணுவாரா. இந்த மாதிரி நோட் பண்ணோம். ஜங்கு கூட அந்த உட்காண்ட்ருக்க பொசிஷனே சரியில்லை. நார்மலாக உட்காண்ட்ருக்கல அவர் போர்டில் உட்காண்ட்ருக்காரு. அந்த மூமெண்டம் உள்ளே வர சொல்ல நல்லாவே கேட்ச் பண்ணுறாரு. இருந்தாலுமே ஜங்குக்கிட்ட இருந்து எதையுமே கேட்காம ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்படி வேறு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணபடி கரெக்டாக ஜங்குக்கு பக்கத்தில் இருந்து உட்காந்துட்டு இப்படி கீழே அந்த அவரோட ஃபீட்டை பார்த்தபடியே கீழே குனிஞ்சபடி உட்காந்துருக்கு. ஜங்கு கூட ஃபேஸை கப் பண்ணபடி என்னாச்சு ஜங்குக்குமா அப்படிங்கிற மாரி கேட்கவும்
ஐயோ! ட்ரேயாங் நீ எப்போ வந்த? அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, டேய் வந்து டைட்டா ஹக் பண்ணுவாரா, அந்த மாரி ஹக் பண்ணா, என்னடா ஆச்சு உனக்குங்கிற மாரி ரொம்ப ஷாக் ஆகி நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணா, நம்ம ஜங்குக் ட்ரிங்க் பண்ண போதையில நம்ம டைஸில் உட்காந்து டேயோட நெக்லலாம் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. நான் எவ்வளோ மிஸ் பண்ணேன் தெரியுமா டேயாங், இவ்வளோ உன்னை மிஸ் பண்ணேன் தெரியுமா? நீ அந்த கேர்ள் கிட்ட பேச சொல்ல எனக்கு எவ்வளோ கோவம் வந்துச்சு தெரியுமா? என்னை ஃபுல்லாக இக்னோர் பண்ண சொல்ல எனக்கு எவ்வளோ காண்டாச்சு தெரியுமா? அப்படிலாம் கோவம் வந்துச்சு, இப்படிலாம் கோவம் வந்துச்சு. ஏன் உன்னை 2-3 டைம் அடிக்கிற அளவுக்கு திங்கிங் கூட வந்துச்சு தெரியுமா? ஏன் நீ இந்த மாதிரி பண்ண? உனக்கு தெரியாதா உன்னோட ஒய்ஃப் எந்த அளவுக்கு பொசசிவ்ன்ட்டு? நீ ஏன் இந்த மாதிரி பண்ண? அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசிட்டு போகிறா. ஐயையோ! பேபிக்கு என்னாச்சுன்னு தெரியலையே, பேபிமா நீ என்னடா பண்ணிட்டு இருக்குங்கிற மாதிரி ஜங்குக் அப்படியே ஜங்குக்கோட ஃபேஸ் எல்லாம் கப்பனபடி நம்ம டே ஒன் பை ஒன்னாக கேட்டுட்டு இருந்தோம். நான் ரொம்ப நார்மலாக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி டேயோட லிப்பில் கிஸ் பண்ணி அப்படியே லிப் லாக் பண்ணுவாரா, அந்த மாதிரி லிப் லாக் பண்ணோம். டேக்கு நல்லாவே புரிஞ்சிச்சு ஜங்குக் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கானே, என்னவா இருக்குங்கிற மாதிரி. ஜங்குக்கிட்ட நீ என்ன பண்ண, என்ன சாப்பிட்ட, ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து வெளியே போனியா, அப்படி இப்படிங்கிற மாதிரி ஒன் பை ஒன்னாக கேட்குறாரு. இந்த மாதிரி கேட்டால் நான் எதுவுமே சாப்பிட்லையே,